அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா பெண்களுக்காக, மொத்த பெண்களுக்காக இல்லை. ஒரு சில அரையங்குறைய ஆடு போட்டிருக்கிறோம் அந்த பெண்களுக்காக நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு ஒரு பொண்ணு வந்து இப்போது ஒரு அரையங்குறைய துணி போட்டுக்கின்னு வீடியோ லைவ் எடுத்துன்னு இருக்குது. எதுக்காகனா வீட்டில் கரண்ட் இல்லையா, கரண்ட் இல்லாதனால அந்த துணியை எடுத்து போட்டுக்கின்னு லைவ் வீடியோவில் இருக்குது. அம்மா நீ பண்ணது கரெக்டாம்மா, சொல்லுமா. உன்னதாம்மா கேட்குறேன், நீ பண்ணது கரெக்டா? நாங்கள்லாம் கூரை வீட்டில் வாழ்ந்துக்குன்னு பெண்களை பொக்கிஷமாக பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்துக்குன்னு ஆளாக்கின்னு நாங்கள் இருக்கிற கரண்ட் இல்லாமல் நாங்களாம் வாழ்ந்துன்னு இருக்கோம் இன்னும் கூட நாங்கள். ஆனால் நீ இன்ஸ்டாகிராம் பார்த்துக்குன்னு ரீல்ஸ் எல்லாம் பார்த்துக்குன்னு இந்த மாதிரி துணியை போட்டுக்கின்னு உலகத்துக்கே காட்டுவீங்க கிடக்குற அரையங்குறைய துணியை போட்டுக்கணும். உங்கள் அம்மா கிட்ட காட்டுவியா, இல்லை உங்கள் அப்பாகிட்ட காட்டுவியா, உங்கள் அண்ணன் காட்டுவியா? எவ்வளோ வருத்தப்படுவாங்க அந்த வீடியோ பார்த்தோன்னா. சொல்லுமா, நீ பண்ணது கரெக்டாமா? பாலிட்டிக்ஸ் எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. பாலிட்டிக்ஸ்லாம் கரெக்டாக நடக்குது பாலிட்டிக்ஸ் எல்லாம். ஏன்னா அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்க எல்லா விஷயத்தில். எல்லாம் மாற்றணும்னு நினச்சி மாற்றுறாங்க எல்லாமே. நம்ம தான் மாற மாட்டேங்கிறோம். இங்கே ஒரு சில பொண்ணுங்க வந்து இந்த கீழே அரையங்குறை துணி போட்டுக்கணும், மேலே அரையங்குறை துணி போட்டுக்கணும். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? எப்படி பிறக்கும் போதே இந்த மாதிரி ஆசையோடு பிறக்கிறீங்களா? இப்போ பார்க்குறோம் தப்பான மொத்த பசங்க சொல்ல மாட்டேன், பார்க்க தப்பான ஒரு சில ஆண்களாம் என்ன நினைப்பாங்க, தப்பாக தான் பார்ப்பாங்க, தப்பாக தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு சில துணி வந்து அரையங்குறைய உருவாக்கப்பட்டதுன்னா அந்த துணி வந்து ஆபாசமானதா உருவாக்கப்பட்டது. ஆண்கள் கவர்ச்சியமாக பார்க்கறதுக்காக தான் அந்த ஆடையை உருவாக்கப்பட்டது. நான் இப்படி தான் போடுவேன், அப்படி தான் போடுவேன்னு அதெல்லாம் வாழலாம் அந்த வார்த்தை. நான் துணி போடுறதுல நீ பார்க்குற பார்வை தப்பாக இருக்குதுன்னா அது உன்னோட பார்வை, நீ சொல்கிற. அந்த துணியை உருவாக்கப்பட்டிருந்தே ஆபாசமானது தான் பார்வை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அந்த துணி அப்படி தான் உருவாக்கப்பட்டுக்குது ஆபாசமான பார்வையில். அதனால தான் நீ உடுத்துற அந்த பார்வையை. அந்த துணியை போட்டுக்கின்னு மற்றவங்களுக்கு கவர்ச்சியமாக தெரியுற. ஏன் நார்மலாக போடு, சுடிதார் போடு, ஐஐடி போடுக்கோ. நாங்கள்லாம் வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்களை பாதுகாத்து பொத்தி வளர்த்து ஆளாக்குறோமா. கரண்ட் இல்லாமல், ஸ்டவ் இல்லாமல், படிப்பு வாசம் இல்லாமல், எதுவுமே ஒரு வீடு கட்டுறதுக்கு காசு இல்லாமல், ஒரு வேலை இல்லாமல், நல்ல வேலை இல்லாமல், ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல சாப்பாடு இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துன்னுக்குறோமா நாங்களா. ஆனால் நீங்கள் என்னடான்னா காலம் மாற மாற ரொம்ப